ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோனா யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், கிரிப்டோன்றது என்ன அப்படின்றத என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ வரல. அதுக்கு காரணம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும். கண்டிப்பாக அந்த சேனலில் வராது, புது சேனலில் தான் வரும். ஃபஸ்ட்டு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன், அப்புறமா மற்ற விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்துகிறேன். என்னுடைய சூழ்நிலையும் சரி, என்னுடைய ஃபாலோவர்ஸ் சூழ்நிலையும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்றது கிரிப்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திரும்பவும் அதே போல் தான் ஆரம்பிக்க போகிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்த இந்த இடைப்பட்ட வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு நியூஸை கேதர் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு செய்தியை சேகரித்து அதை மக்களுக்கு சரியாக ரீச் பண்ணுற இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதனால் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்யணும், அதுபோல் எந்த ஆளுலாம் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா வஜ்ரெக்ஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் போய்ட்டுருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிரிப்டோன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோன்றது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். ஓகேங்களா? இதில் நல்லா தெரிஞ்சவன் பழச்சிக்கலாம், தெரியாதவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இழப்பு வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதை அந்த சேனல்லையும் சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். கிரிப்டோ சூதாட்டன்றது என்னுடைய கருத்து மட்டுமே தான். ஓகேங்களா? அதுக்காக கிரிப்டோவை பற்றி முழுசாக அனலைஸ் பண்ணி சொல்கிற அட்வைசர் நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் இடையில் வருவாங்க, கொஞ்சம் லாஸ் ஆகுது அப்படின்னா பாதியிலே போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வருவாங்க, ப்ராஃபிட் பெருசாக வந்துச்சுன்னு அவங்க போயிடுவாங்க. இதே போல் 2 கேட்டகரி. மூணாவதாக ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சவங்க ப்ராஃபிட்டையும் எடுப்பாங்க. ப்ராஃபிட் எடுத்த பிற்பாடு கொஞ்சம் டவுனுக்கு போகுது, லாஸுக்கு வருது அப்படின்னா அதுக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு காத்துட்ருப்பாங்க. அதுபோல் சில பேர் மட்டும்தான். ஓகேங்களா? ஆனால் இதில் வெளியே போகிறவங்க தான் அதிகமான ஆளாக இருப்பாங்க. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், கிரிப்டோன்றது ஒரு சூதாட்டம் மாதிரி. இதில் நம்ம என்னென்னலாம் யோசிச்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரின்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது பெரிய ரிஸ்க்கு. இந்த ரிஸ்க்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா தயங்கக்கூடாது. ஒன்று, எனக்கு இதில் போட்டு உடனே லாபம் எடுத்துடணும் அப்படின்ற நபர் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு சரியான நேரம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மூணாவதாக பார்த்திங்கன்னா, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, இந்த பணம் எனக்கு பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இல்லாமல் போனாலும் பிரச்சனை கிடையாது, அப்போது நான் இதில் கற்றுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக ட்ரேட் பண்ணி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் உள்ளே வரேன் அப்படின்றவங்க தான் இதை ஃபஸ்ட்டு உள்ளே வரணும். தெரியாதவங்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு தான் அதை எடுத்து ஏர்ன் பண்ண முடியும். உடனே எடுத்த உடனே நிறைய சேனல் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் ஏகப்பட்ட சேனல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேனல் காணாமல் போயிடுச்சு. அதுவும் தனியாக ஒரு வீடியோவில் பேசணும், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போய்டும் அப்படின்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது இப்போது இடைப்பட்டதில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல் போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. காரணம் பார்த்திங்கன்னா, அப்போ நல்லா ஓரளவுக்கு இன்கம் எடுத்தவங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நானும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்கம் எடுக்க வேண்டிய ஆள், ஆனால் எடுக்கலை. அது சில காரணத்தால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? திரும்பவும் நான் உள்ளே வரதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய சேனலில் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய டைமு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய லைஃப்பில் நான் கிரிப்டோவில் உள்ளே போனால் மட்டும்தான் கொஞ்சம் மேலே வர முடியும் அப்படின்ற காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகேங்களா? அதனால தான் நான் திரும்ப உள்ளே வந்தது. சேனலை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காலகட்டமாக இருக்குது, அதனால தான். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருவேன். எடுத்தோடனே ஒரு ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன். ஒரு 10 வீடியோ அப்படின்ற மாதிரியாவது கண்டிப்பாக இருக்கும். அந்த வீடியோவில் எந்த மாதிரிலாம் செய்யணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், கிரிப்டோவில் உள்ளே வரத்துக்கு என்னென்ன மாதிரிலாம் ரூல்ஸு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு தான் அதுக்கடுத்து தான் காயின் எப்படி பண்ணணும், பை பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் போவேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாருக்கும்
நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு. இப்போ நானும் புதுசாக தான் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா எனக்கும் நிறைய விஷயம் மறந்து போயிடுச்சு அப்படின்றத விட அதை தான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கிலே சொன்னது தான். எனக்கு அந்த நியூஸ் பேஸ்லாம் வந்து அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் இடையில ஃபாலோ பண்ணல. அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? அதனால் நண்பர்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இனி வர காலகட்டத்தில் தினமும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவாவது கொடுப்பேன். போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வீடியோ கொடுத்துருவேன். நம்ம சேனலை ஸ்டார்டிங்கில் எப்படி ரன் பண்ணணும் அதே போல் திரும்ப நான் ரன் பண்ணுவேன். அதுக்கு உறுதி அளிக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நான் சொன்னது தான் அந்த சேனலில் வராது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொரு சேனலில் சின்ன சேனல் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் போடுவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்தி ஆளுன்னு நோட்டிஃபிகேஷனும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோ ஓகேங்களா, நம்ம வந்து டெலிகிராம் சேனலும் வச்சுருக்கோம், டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதுலேயும் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். இனிமேல் முன்னை விட கொஞ்சம் வேறு லெவலில் கொஞ்சம் சேனலை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கு தான். இருந்தால் அள்ளிக்கூடு, இல்லையேல் மற்றும் சொல்லிக்கூடு. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.